ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கத்த வீடியோவில் நம்ம பேங்கிங் எக்ஸாம் பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், பேங்க் எக்ஸாம் படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், அப்புறம் ஒன்ஸ் கிளியர் பண்ணால் எவ்வளோ சேலரி கிடைக்கும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லாத்துக்கும் ஒரு காமன் சந்தேகம், எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. டிஎன்பிஎஸ்சி இருக்குது, பேங்கிங், எஸ்எஸ்சி, அந்த மாதிரி நிறைய எக்ஸாம் இருக்குது. சில பேர் ஒரு கிளாரிட்டியோடு வருவாங்க, நான் இந்த எக்ஸாமுக்கு தான் படிக்க போகிறேன், இந்த வேலைக்கு தான் போக போகிறேன்னு ஒரு கிளாரிட்டியோடு தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுலேயும் ஒரு கிளாரிட்டி இருக்காது. அப்படி இருக்கவங்களுக்கு பேங்கிங் ஏன் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு 2 காரணம் சொல்கிறேன். ஸோ ஏன் பேங்கிங் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு மொதல் காரணம் நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ் இன் பேங்கிங்கே கொஞ்சம் அதிகம். எஸ்பிஐ தனியாக வரும், அப்புறம் ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி அப்படின்னு தனித்தனியாக வரும். ஒவ்வொரு எக்ஸாம்குள்ளேயும் கிளர்க்கு, பிஓ அப்படின்னு 2 லெவல் இருக்கும். அதனால் இயர்லி கண்டிப்பாக மினிமம் 6 எக்ஸாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வேணும், கூடிய சீக்கிரம் வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேங்கிங் சூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் ரிப்பீட்டேட்டிவாக கொடுத்துட்டே இருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சைட் பை சைடு இன்சூரன்ஸ் எக்ஸாமும் எழுதலாம். ஏன்னா சிலபஸ் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். 1-2 செக்ஷன் கூடுதலாகவோ குறைச்சலாகவோ இருக்குமோ தவிர நீங்கள் அதனால் 2 எக்ஸாமும் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறீங்க அப்படின்னா வித்தின் 2 இயர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாம். ஸோ நீங்கள் குயிக்காக ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வேணும், குயிக்காக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேங்கிங் எக்ஸாம் ஒரு நல்ல சாய்ஸ். செகண்ட் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒன்றும் செலவாகாது. ஸோ நீங்கள் அவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணி இப்போதைக்கு கோச்சிங்லலாம் சேர முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பேங்கிங் சூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து. ஆனால் நீங்கள் ஜாப் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தும் கண்டிப்பாக யோசிக்கணும். நான்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளியர் பண்ணி ஃபஸ்ட் டே போய் பிரான்ச் மேனேஜரை பார்க்கல. அவர் போய் அக்கௌண்ட் ஓப்பனிங் சீட்டில் உட்காருமா அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கே தெரிஞ்சு நான் என்ன மாதிரி வேலைக்கு போக போகிறேன்னு. ஸோ நம்ம இங்கே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை ப்ரிப்பேர் பண்ணி போக போகிற வேலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல கொடுக்குறதில்ல. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஷார்ட் டேர்மில் நமக்கு எதுவுமே தெரியாது. சரி இப்போதைக்கு வேலைக்கு போனால் போதும் அப்படிங்கிற நினப்பில் இருப்போம். ஆனால் ஒன்ஸ் நம்ம சேர்ந்தக்கப்புறம் இந்த வேலை நமக்கு செட் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நாள் ஆயிடும். அந்த டைமில் நம்ம இன்னொரு ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும். இதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி இன்னொரு ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் கிளியர் பண்ணி போக போகிற வேலை எப்படி இருக்குன்னு ஒரு கிளாரிட்டியோடு போங்க. அப்படி பார்த்தா பேங்கிங்கில் 2 லெவல் ஆஃப் எக்ஸாம் இருக்குது, உங்களுக்கே தெரியும், கிளர்க் அண்ட் பிஓ. ஸோ கிளர்க்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஜென்ரலாக கேஷ் ஹேண்ட்லிங், அக்கௌண்ட் ஓப்பனிங், அப்புறம் என்கொயரிஸ் அதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். மேஜராக கிளரிக்கல் ஒர்க் இந்த மாதிரி தான் இருக்கும். இதே ஆஃபீஸர்னு பார்த்தீங்கன்னா எதர் நீங்கள் ஆப்ரேஷன் இல்லை லோன் ப்ராசஸிங்கில் இருப்பீங்க. கிளரிக்கல் லெவலில் நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும். நீங்கள் காலையில் ஒரு 9:30 9:45 போனீங்கன்னா சாயந்தரம் ஒரு 5:30 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டா அவ்வளோதான். திருப்பி நீங்கள் வேலையை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. அடுத்த நாள் நீங்கள் பிரான்ச்சுக்கு போகிற வரைக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி சேலரி கம்மியாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் ஆஃபீஸர் பிஓன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் அதிகம், கொஞ்சம் டார்கெட்ஸ்லாம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சேலரியும் அதிகமாக இருக்கும். கரெக்டாக என்ன சேலரி டீட்டெயில் அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு காமன் டவுட் என்னென்னா, இப்போ டிஜிட்டைசேஷன், ஆட்டோமேஷன் எல்லாம் போயிட்டுருக்குல்ல, இதனால நாளைக்கு பேங்க் எக்ஸாம்லாம் ரிடண்டன்ட் ஆயிருமா, இல்லை பேங்க் ஜாப்லாம் ஸ்டில் ரிலவெண்ட் தான்மா இன்றைக்கத்த சினாரியோட அப்படின்னு நிறைய பேத்துக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நம்ம ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஒரு 2 இயர்ஸ் ஆயிரும் கிளியர் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே வேகன்சி எல்லாம் குறைஞ்சி நமக்கு வேலை கிடைக்குமா, அந்த சான்ஸ் இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். ஸோ நம்ம இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸோட வேகன்சி ட்ரெண்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டிஜிட்டைசேஷனால வேகன்சி குறையுங்கிறது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வேகன்சி ஒரு டிக்ளைனிங் ட்ரெண்டில் தானே இருந்திருக்கணும். அப்படி பார்த்தா ஐபிபிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2020 இப்போ வரைக்கும் ஐபிபிஎஸ் கிளர்க் ஸ்டெடி டிக்ளைன் ட்ரெண்ட்லலாம் இல்லை, ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு தான் இருக்குது. அதுவும் எஸ்பிஐ கிளர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மட்டும் கிட்டத்தட்ட 14,000 வேகன்சிஸ் இருந்தது. ஸோ 8,000 to 14,000 கிட்ட ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸ்டெடி டிக்ளைன் இருந்தால் தான் நம்ம பை பண்ணுவோம். அது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த ஃப்ளக்சுவேஷன் எதனால அப்படின்னா பேங்க் மர்ஜர்ஸ் இருக்கும், இன்டர்னலாக ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. டிஜிட்டைசேஷனால் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அது பெரிய இம்பாக்ட் இருக்காது. எதனால அப்படின்னா நம்ம எஸ்பிஐயாக இருக்கட்டும், இல்லை மற்ற பப்ளிக் செக்டர் பேங்க் எது வேணால் எடுத்துக்கோங்க, முக்கால்வாசி எல்லாம் ரூரல் ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ ரூரல் ஏரியாங்கும் போது கேஷ் ஹேண்ட்லிங் வேறு எல்லாத்துக்குமே ஹியூமன் இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக தேவை. ஸோ டக்குன்னு பெரிய ஜாப் கட்டு, வேகன்சி கட்டு கண்டிப்பாக இருக்காது. நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு கண்டிப்பாக ரெக்ரூட்மெண்ட் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்குமோ தவிர டிக்ளைன்லாம் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு காமன் சந்தேகம் என்னென்னா, பேங்க் எக்ஸாம்னா காம்படிஷன் அதிகமாக இருக்குமே, கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும்.
அதுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, பேங்க் எக்ஸாம் ஜென்ரலாக இன்டெலிஜென்ஸை டெஸ்ட் பண்ணுறதில்ல. அதாவது ஒரு கொஷினை ரொம்ப கஷ்டமாக கொடுத்து அந்த கொஷினை அவங்க சால்வ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதில்ல. இங்கே டிசிப்ளினை தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது கன்சிஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களா. அதாவது பேங்க் எக்ஸாம் சிலபஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 மாதத்தில் படித்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்தளவு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எந்தளவு சம்ஸை ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறீங்க, அதை பொறுத்து தான் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்களா மாட்டிங்களாங்கிறத டிட்டர்மின் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், என்னால் கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட்லாம் வச்சுக்கவே வேண்டாம். நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ படிக்கல நிறைய பேத்துக்கு என்ன சந்தேகம் வரும்னா, கிளர்க்குக்கு படிக்கிறதா பிஓக்கு படிக்கிறதா அப்படிங்கிறது சந்தேகம் வரும். கிளர்க்கோட பிஓ கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். கொஷினாக இருக்கட்டும், லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி எல்லாத்துலேயுமே வந்து பிஓ கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கிளரிக்கல் லெவலில் ஸ்டார்ட் பண்ணி அந்த எக்ஸாம்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் ட்ரெயின் பண்ண பிஓ அளவு அந்த எக்ஸாம்ஸ்லாம் சால்வ் பண்ணுற அளவு நீங்களே ட்ரெயின் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் ஈவென்ச்சுவலாக நீங்கள் பிஓ எக்ஸாம்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நீங்கள் வந்து போத் எக்ஸாம் கொடுக்குறது தான் நல்லது. அப்புறம் எல்லாத்துக்கும் வர சந்தேகம் என்னென்னா, கோச்சிங் கண்டிப்பாக பேங்க் எக்ஸாமுக்கு தேவையா, அப்படி கோச்சிங் போனால் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற சந்தேகம் வரும். கோச்சிங் வேணுமா வேண்டாங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா பேங்க் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கோச்சிங் வந்து சிலபஸை கவர் பண்ணுறக்காக இல்லை. ஏன்னா சிலபஸ் மேக்ஸிமம் எந்த கோச்சிங் போனீங்கனாலும் 1 மாதத்தில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டு தான் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கோச்சிங் போய் படிக்கணுங்கிற மாதிரி இருக்காது. கோச்சிங் எதுக்கு போகிறோன்னா நம்ம கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் போகிறோம். அதாவது வீட்டிலேருந்தே செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியல அப்படின்னீங்கன்னா நீங்கள் கோச்சிங் போகலாம். இல்லை நான் வீட்லேயே நானே கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுக்குவேன், டெஸ்ட் எழுதிக்குவேன் அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்தே படிக்கலாம். ஏன்னா நீங்கள் என்ன தான் கோச்சிங் போனாலும் சில ஆன்லைன் வெப்சைட்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் மார்க் டெஸ்ட்லாம் வாங்கி தான் ஆகணும். அப்படி வாங்கும்போது அந்த டெஸ்ட்டும் தான் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் வீட்டிலேருந்தே செல்ஃப் ஸ்டடி மூலியமாக எழுதிப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கோச்சிங் தேவையில்லை. அப்புறம் கோச்சிங்க்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு அகாடமியில் சேர்ந்தீங்கன்னா அதுக்கு வந்து 12,000, 14, 15 அந்த மாதிரி செலவாகும். அது இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் மார்க் டெஸ்ட்லாம் தனியாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அகாடமியில் கொடுக்குறத மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஆன்லைன் வெப்சைட்லேயும் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது தனியாக வாங்கினீங்கன்னா ஒரு 5,000க்குள்ளே ஆகும் வைங்க. ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு பணம் கட்டுறது இல்லாமல் இந்த மார்க் டெஸ்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸு அதெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். சில டெலகிராம் சேனல்ஸில் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் கிடைக்கும். இன்னொரு சந்தேகம் எல்லாத்துக்கும் என்ன வரும்னா, பிரான்ச் ஜாப்பில் க்ரோத் இருக்கா. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் தான் கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உடனே கிளரிக்கலில் ஜாயின் பண்ணுறதா, இல்லை இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணி பிஓ திருப்பி கொடுக்குறதா, அந்த மாதிரி டவுட் வரும். அப்படி பார்த்தா பேங்க் எக்ஸாம் வந்து இன்டர்னல் ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நிறையா இருக்குது. நீங்கள் கிளர்க்காக ஜாயின் பண்ணிங்கனாலும் 2 இயர்ஸில் வந்து இன்டர்னலாக ப்ரொமோஷன் எக்ஸாம் எடுத்து நீங்கள் ஆஃபீஸர் ஆகிக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா வாண்டடாகவே கிளரிக்கல் லெவல், ஈவன் தோ சேலரி கம்மியாக இருந்தாவே கிளர்க்காக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி கிளரிக்கல் லெவல் தான் எழுதுவாங்க. ஏன்னா ஆஃபீஸர்ஸ்லாம் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகம். சில பேர்லாம் என்னென்னா கிளரிக்கலாக ஜாயின் பண்ணிவிட்டு பிஓ ஆகணும் ஜாயின் பண்ணுவாங்க. பட் ஜாயின் பண்ணக்கப்புறம் சரி ஏன் ப்ரெஷர் எடுத்துகிட்டு அதுக்கு கிளரிக்கலாகவே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளரிக்கலாகவே இருந்துக்குவாங்க. ஸோ நீங்கள் ப்ரொமோட் ஆகி ஆஃபீஸர் ஆகணுன்னாலும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இல்லை நான் இதே மாதிரி இருக்கேன், எனக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் கிளரிக்கலாக கூட இருந்துக்கலாம். ஃபைனலாக சேலரி டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கிளரிக்கல்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அரௌண்டு 42,000 வரும். இதுவே நீங்கள் ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா 80,000, அதோட டபுள் த அமௌண்ட் வரும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் பேசிக் கொஷின்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து ஒவ்வொரு செக்ஷனும் குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு செக்ஷன் வைஸாக என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நான் ஃப்யூச்சர் வீடியோவில் கவர் பண்ணுறேன். அதெல்லாம் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.